இடியம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். நம்மளோட யூடியூப் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வீடியோக்குள்ளே முதல் யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள், 2வது யூனிட்டான காப்பியங்கள் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அழகு 3ல் இருக்கிற பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், இலக்கிய உரையாசிரியர்கள் இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி 10 யூனிட்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ அழகு 3ல் பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், தனிப்பாடல்கள், உரையாசிரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் வினா பார்த்தோம் அப்படின்னா, சைவ திருமுறைகளில் திருவிசைப்பா அப்படின்னு அழைக்கப்பட்ட திருமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்தி இலக்கியத்தில் சைவத்திலிருந்து வினாக்கள் அமைஞ்சிருக்கு. நமக்கு தெரியும் 12 திருமுறைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். 12வதாக பெரிய புராணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் பார்த்தோம் அப்படின்னா திருவிசைப்பா அப்படின்னு அழைக்கப்படுற திருமுறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8ஆம் திருமுறையா, 9ஆம் திருமுறையா, 10ஆம் திருமுறையா, 11ஆம் திருமுறையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் திருமுறை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுக்கான விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கிபி 10ஆம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 9 பேர் இந்த பாடல்கள் பாடியிருப்பாங்க. அந்த பாடல்களோட தொகுப்பு தான் 9ஆம் திருமுறை அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அதை 9ஆம் திருமுறை அல்லது திருவிசைப்பா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அந்த 9 பேர் யார் யார் அப்படின்னா, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்திருநம்பி, காடா நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலியமுதனார் நம்பி, சேதிராயர் அப்படின்னு 9 பேர் பாடியிருக்காங்க. இந்த 9 பேர் பாடினது தான் 9வது திருமுறையில். அடுத்து 2வது கேள்வி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கூற்று காரணம். கூற்றில் திருஞான சம்பந்தர் திராவிட சிசு என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் காரணம் இவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்பயும் ஆப்ஷன் சரி, தவறு, சரியான விளக்கம், தவறான விளக்கம், அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது பார்த்தோம் அப்படின்னா, திருஞான சம்பந்தம் திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், திராவிட சிசு அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான். அடுத்து இவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. சம்பந்தர் பிறப்பிலேயே ஒரு சைவ மரபை சார்ந்தவர் தான். சமணத்திலிருந்து மாறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருநாவுக்கரசர் தான் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார். ஓகேங்களா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா கூற்று சரி, காரணம் இங்கே தவறாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் குறித்த சரியான தகவல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே காரைக்கால் அம்மையார் பற்றின செய்திகளாக ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் எதெல்லாம் சரி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இவரது இயற்பெயர் புனிதவதியார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அடுத்து அந்தாதி மாலை அப்படிங்கிற அந்த சிற்றிலக்கிய வகைகளை தொடங்கி வைத்தவர் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதாவது இந்த அந்தாதி மாலை இந்த சிற்றிலக்கியங்களுக்கெல்லாம் முன்னோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பை தருது. அடுத்து இவருடைய பாடல்கள் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது அப்படின்ட்டு ஒரு குறிப்பு. அடுத்து இவர் 12ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. இந்த 4ல் பார்த்தோம் அப்படின்னா 3 குறிப்புகள் தான் சரியான குறிப்புகள். அது எது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவரது இயற்பெயர் புனிதவதியாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவருடைய இயற்பெயர் புனிதவதியார் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தான் இவருடைய பேர் காரைக்கால் அம்மையார் அப்படின்ட்டு பதியப்பட்டிருக்கு. இவர் ஒரு பேய் உருவம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பு இருக்குது. இறைவனே இவரை அம்மையே அப்படின்னு அழைத்தார் அப்படின்ட்டும் குறிப்புகள்லாம் இருக்குது. அடுத்து அந்தாதி மாலை, அந்தாதி அப்புறம் மாலை அப்படி அந்த சிற்றிலக்கிய வகைகளுக்கான முன்னோடியாக இவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவர் அற்புத திருவந்தாதி அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. திருவிருட்டை மணிமாலை அப்படின்னும் நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிற்றிலக்கிய வகைகள் எல்லாம் இவருடைய நூல்கள் இருக்கிறதுனால இவர் சிற்றிலக்கியத்தோட முன்னோடி, அதாவது இந்த அந்தாதி மாலை இந்த சிற்றிலக்கிய வகைகளோட முன்னோடி அப்படின்னு காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அடுத்து இவருடைய பாடல்கள் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவருடைய பாடல்கள் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த நாயன்மார்களில் இவர் மூத்த ஒருவர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வச்சு இவங்க பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இறைவனே அம்மையே அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா இவருக்கான இடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த இடம்தான். அடுத்து இவர் 12ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளாரா அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் 12ஆம் திருமுறையில் இடம்பெறல. ஏன் அப்படின்னா 12ஆம் திருமுறை அப்படிங்கிறது பெரிய புராணம், சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். இந்த திருமுறைகளை தொகுத்தும் போது பார்த்தோம் அப்படின்னா நம்பியாண்டார் தொகுத்திருப்பார். அவர் தொகுத்தது பார்த்தோம் அப்படின்னா 11 திருமுறைகள் தான் தொகுத்திருப்பார். 12வது திருமுறைன்னு ஒன்று இல்லாமல் தான் இருந்துச்சு. பிற்காலத்தில் தான் பெரிய புராணத்தை 12ஆம் திருமுறையாக சேர்த்துருப்பாங்க. அந்த 12வது திருமுறையில் பார்த்தோம் அப்படின்னா அடியவர்களோட செயல்கள் பற்றின செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கும். இதில் இவரோட 11ஆம் திருமுறை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12வது திருமுறையில் இவருடைய செய்திகள் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. இவர் எழுதுனது 11ஆம் திருமுறையில் தான்
இவங்க எழுதின நூல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த கூற்று வந்து தவறு. அதனால் ஆ, ஆ, இ இது 3ம் தான் சரியான விடை. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 2 தான் சரியான விடையாக இருக்குது. அடுத்து ஒரு கூற்று காரண வினா. நம்மாழ்வாரின் பாடல்கள் திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்து காரணம் பார்த்தோம்னா நம்மாழ்வார் திருமாலின் சக்கரத்தின் அம்சம் என்று போற்றப்படுகிறார் அப்படின்ட்டு ஒரு குறிப்பு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மாழ்வாரோட பாடல்கள் திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், நம்மாழ்வாருடைய பாடல்கள் தான் திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து நம்மாழ்வாரோட பாடல்கள் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல்களாக பார்க்கப்படுது ஆழ்வார்களுடைய பாடல்களில். அடுத்து நம்மாழ்வார் வந்து திருமாலின் சக்கரத்தின் அம்சம் அப்படின்னு போற்றப்படுகிறார் அப்படிங்கிறது கூற்று பார்த்தோம் அப்படின்னா இல்லை, அந்த கூற்று வந்து தவறு. அதுக்கான விளக்கம் வந்து நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அவர் வந்து விஸ்வசேனரோட அம்சம் அப்படின்னு போற்றப்படுகிறார். சக்கரத்தோட அம்சம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமலிசை ஆழ்வார் தான் சக்கரத்தோட அம்சம். இவர் வந்து விஸ்வசேனரோட அம்சம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து சந்த களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவாரமா, திருவாசகமா, திருப்புகழா, திருமந்திரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்ன பார்த்தோம் அப்படின்னா திருப்புகழ் தான். 1008 சந்தங்கள் கொண்டு பாடப்பட்டதால் திருப்புகழ் வந்து சந்த களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுது. அருணகிரிநாதரால் பாடப்பட்டது தான் திருப்புகழ். இந்த திருப்புகழ் வந்து முருகப்பெருமானுடைய சிறப்புகளை வந்து பாடுற விதமாக இருக்கும். இதில் வந்து 1008 சந்தங்கள், அதாவது சந்தம்ங்கிறதே ஒரு இலக்கண வகை. அந்த இலக்கண வகையெல்லாம் 1008 சந்தங்கள் கொண்டு இந்த நூல் வந்து பாடப்பட்டிருக்கு. அதனால இந்த நூல் வந்து சந்த களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து திருக்குறள் உரையாசிரியர்களை கால வரிசைப்படி நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பழைய உரையாசிரியர்கள் அப்படின்ட்டு ஒரு பகுதி வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. அதில் தான் இந்த திருக்குறள் உரையாசிரியர்களும் வராங்க. நீங்கள் குழப்பிக்க வேணாம், என்ன அறநூல் உரையாசிரியர்கள்லாம் இதில் வர்றாங்க, சம்மந்தமே இல்லையே, இங்கே இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. இதில் வந்து பழைய உரையாசிரியர்கள் அப்படின்னே தனியாக வந்திருக்காங்க. இதில் வந்து யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பருதி அப்படின்னு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடியவர் யார் அப்படின்னா மணக்குடவர் தான் காலத்தால் முற்பட்டவர். இங்கே நம்ம விளக்கத்திலிருந்து போவோம். மணக்குடவர் வந்து காலத்தால் முற்பட்டவர், பரிமேலழகர் வந்து காலத்தால் பிற்பட்டவர். இந்த வினா வந்து கடந்த முறை கேட்டிருந்தாங்க, டிசம்பர் 2025. மணக்குடவர் வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல்ல அவர் தான் உரை எழுதினார் திருக்குறளுக்கு. இவரது உரை வந்து மணக்குடவர் உரை அப்படின்று அழைக்கப்படுகிறது. அறம்பொருள் இன்பம் அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்குல்ல, அதில் வந்து அறத்துப்பாலுக்கு மிகச்சிறந்த உரை வந்து மணக்குடவருடைய உரை தான். அடுத்து பருதி அப்படிங்கிறது வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டில் வந்து உரை எழுதியிருக்க. இவருடைய காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பருதியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மிக சுருக்கமான முறையில் சொற்களுக்கு பொருள் தரும் பத உரையை எழுதியவர் பருதி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து காளிங்கர் வந்து கிபி 13ஆம் நூற்றாண்டில் வராரு. சொற்களுக்கு வந்து நேரடியான ஒரு பொருளை எழுதுறது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவராக அவர் இருந்திருக்காரு. ஒரு நுணுக்கமான சொற்பொருள் விளக்கங்களை கூட அளிக்கிறவர். ஒரு வேர்டு வந்து ஒரு டேர்ம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா அதுக்குடைய அந்த சொல்லுக்கான பொருளும் அதுக்கான தெளிவான விளக்கங்களையும் அளிப்பதில் வந்து காளிங்கர் வந்து சிறந்து இருக்கார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரிமேலழகர் உரை, திருக்குறள்னாலே பரிமேலழகர் உரை தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான உரை எழுதினவர் யார் அப்படின்னா பரிமேலழகர். இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவருடைய காலம் இருக்குது. பழைய உரைகள்லேயே மிகச்சிறந்ததாக பரிமேலழகருடைய உரை போற்றப்படுது. ஆனால் இவர் தான் காலத்தில் மிகவும் பிந்தியவர். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். தர்க்க ரீதியாக அப்படின்னா ஒரு கருத்தை மறுத்து ஒரு விவாத முறையில் எழுதியிருக்காரு. அப்புறம் இலக்கண முறைப்படியும் அமைந்த ஆழமான உரை, இதுதான் முக்கியம். திருக்குறளுக்கு மிக ஆழமான உரை வந்து பரிமேலழகருடைய உரை. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து மணக்குடவர் வராரு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பருதி வராரு, அடுத்து காளிங்கர், இறுதியாக தான் பரிமேலழகர் வரார். அப்போ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து 7வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் பற்றிய சரியான கூற்றுக்கள் தேர்வு செய்க அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கூற்றுகள் இருக்குது. இதில் எதெல்லாம் வந்து திருநாவுக்கரசர் பற்றின சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருக்கு வந்து திலகவதியார் என்ற தமிக்கை இருந்தார் அப்படின்ற ஒரு கூற்று. மருள் நீக்கியார் என்பது இவரது இயற்பெயர். இவர் சமண சமயத்தில்
தர்மசேனர் அப்படின்னு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு ஒரு இது. இவர் அப்பராலே என்று சுந்தரரால் அழைக்கப்பட்டார் அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து திலகவதியார் அப்படின்னு தமக்கை இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், திலகவதியார் அப்படின்ட்டு ஒரு தமக்கை இருக்காங்க. இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவருடைய இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். இவர் வந்து சமண சமயத்தில் தர்மசேனர்னு அழைக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவர் ஃபஸ்ட்டு சமண சமயத்தில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் சைவத்துக்கு மாறினார். சமண சமயத்தில் இருந்தப்போ இவருடைய பெயர் வந்து தர்மசேனர் தான். ஆனால் இவர் அப்பரே அப்படின்னு சுந்தரால் அழைக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அப்பர்னு அழைச்சவர் வந்து திருஞான சம்பந்தர். சுந்தரர் இல்லை, திருஞான சம்பந்தர். அதனால் பார்த்தோம் அப்படின்னா மொதல் 3 மட்டும்தான் சரி. அப்பரே என்று அழைத்தவர் வந்து திருஞான சம்பந்தர், சுந்தரர் அல்ல. அடுத்து ஆழ்வார்களும் அவர்களுடைய பிறந்த ஊர்களும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வந்து பொய்கை ஆழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருப்பானாழ்வார் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் திருக்குறுகூர், காஞ்சிபுரம், உறையூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கம் முதல் பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் வந்து பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க. அந்த காஞ்சிபுரம் வந்து திருவைக்கா அப்படின்னு தான் அழைக்கப்படுது. பெரியாழ்வார் வந்து திருவில்லிபுத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுற ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பெரியாழ்வார் வந்து பிறந்திருக்காரு. அடுத்து வந்து நம்மாழ்வார் வந்து திருக்குறுகூர், அந்த திருகூர் பகுதி வந்து இப்போ வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் திருப்பானாழ்வார் வந்து உறையூர், திருச்சிக்கு அருகே உள்ள உறையூரில் பிறந்திருக்காரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம், பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர், நம்மாழ்வார் திருக்குறுகூர், திருப்பானாழ்வார் உறையூர். அப்போ ஆன்சர் 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து அருணகிரிநாதர் குறித்து பின்வருவற்றில் எவை சரியான அப்படின்னு ஒரு வினா இருக்குது. சந்த வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரா? ஸ்ரீவில்லிபுத்தூர் வில்லிபுத்தூர் வரை வெல்ல கந்தர் அந்தாதி பாடினார். இவருடைய பாடல்கள் வடமொழி கலப்பு மிகுதி, 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்ட்டு குறிப்புகள் கொடுத்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சந்த வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம். ஏன் அப்படின்னா திருப்புகழில் வந்து 1008 சந்தங்கள் வச்சு பாடியிருப்பார். அதனால் இவர் வந்து சந்த வேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அப்புறம் வில்லிபுத்தூர் வரை வெல்ல கந்தர் அந்தாதி பாடினார் அப்படிங்கிறதும் சரியான பதில். அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா வில்லிபுத்தூர் வரை வந்து வென்றுவார். ஆனால் அவருடைய அந்த போட்டியிலே பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து வென்றுட்டார் அப்படின்னா அவருடைய காதை வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து காதை வந்து வெட்டியிருக்க மாட்டார். அதனால் வந்து கருணைக்கு அருணகிரி அப்படின்னு வந்து இவர் வந்து புகழ்ந்திருப்பாங்க. அடுத்து இவருடைய பாடலில் வந்து வடமொழி கலப்பு மிகுதி அப்படிங்கிற அந்த கூற்றுமே உண்மை தான். ஏன் அப்படின்னா இவர் வந்து இந்த சலாம் இந்த மாதிரியான அரபு சொற்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். இவர் வந்து 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, இவர் வந்து 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இங்கே விளக்கத்தில் கொடுத்துருப்போம். இவர் வந்து 15ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர், 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அல்ல. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்குமே இ மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி, 11 உரையாசிரியர்கள் உரை முழுமையாக கிடைக்காதவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தர்மரா, தாம்தத்தரா, நச்சரா, மணக்குடவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். தர்மர் அவரை பற்றி பார்க்கும்போது கிவி 16ஆம் நூற்றாண்டில் இவருடைய உரை வந்து இன்று முழுமையாக கிடைக்கவில்லை, சில மேற்கோள் மட்டும்தான் கிடைக்கிது. அப்போ தர்மரோட உரை வந்து முழுமையாக கிடைக்கல. அடுத்து தாம்தத்தன், தாம்தர் வந்து 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இவருடைய உரையும் கிடைக்கல. பழைய பாடலில் பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது, உரை கூட இல்லை. பழைய பாடலில் பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நச்சர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய உரையும் கிடைக்கல. இவர்களே கிடைக்கிற உரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணக்குடவர் உரை தான் முதலில் எழுதப்பட்டு முழுமையாக கிடைக்கிறது. அறத்துப்பாலுக்கு மிகச்சிறந்த உரை இவருடையது அப்படின்னு கூட ஒரு குறிப்பு பார்த்துருந்தோம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா யார் யாருடைய உரை கிடைக்காதவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மர், தாம்தத்தர், நச்சர், இவங்க 3 பேரோட உரையுமே இப்போ கிடைக்கல. அப்போ விடை வந்து இ மட்டும் சரி. அடுத்து தனிப்பாடல் திரட்டை முதல் தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராமநாதபுரம் பொன்னுசாமி தேவரா, சந்திரசேகர கவிராச பண்டிதரா, திருத்தணிகை சரவண பெருமாள் ஐயரா, சதாசிவ பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தனிப்பாடல் அப்படிங்கிறது எதுலையுமே தொகுக்கப்படாமல் அப்படியே புலவர்கள் வந்து நிறைய பொருண்மைகளை பாடி அப்படியே விட்ட பாடல்கள் தான் தனிப்பாடல்கள். அதில் வந்து ஔவையார், காளமேக புலவர், அந்த கவி முதலிய இரட்டையர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க. இந்த பாடல்களெல்லாம்
திரட்டி தொகுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். இவர் தான் வந்து இந்த தனிப்பாடலெல்லாம் திரட்டியிருக்காரு. இந்த பாடல்களெல்லாம் திரட்டுங்க அப்படின்னு வேண்டுகோள் வைத்தவர் யார் அப்படின்னா ராமநாதபுரம் பொன்னுசாமி தேவர். ஓகேங்களா, இதில் குழப்பிக்க வேணாம். தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர், இதற்கு வேண்டுகோள் வைத்தவர் வந்து ராமநாதபுரம் பொன்னுசாமி தேவர். அடுத்து கம்பராமாயணத்திற்கு முழுமையான உரை எழுதிய தற்கால உரையாசிரியர்கள் கேட்குறாங்க. புலவர் குழந்தையா, வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியாரா, சிவை தாமோதர பிள்ளையா, உவே சுவாமிநாத ஐயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணம் தொடர்பாக ரெண்டு பேர் இருக்காங்க. புலவர் குழந்தை, வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். இதில் வந்து புலவர் குழந்தை பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணத்திற்கு எதிராக ராவண காவியம் எழுதினவர். அந்த ராவண காவியம் பற்றி நம்ம அதிகமான குறிப்புகள் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் தான் கம்பராமாயணத்துக்கு வந்து முழுமையான உரை எழுதின தற்கால உரையாசிரியர்கள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆய்வு தளத்தில் கம்பராமாயணம் பற்றி யார் ஆய்வு செஞ்சாலும் முதல்ல படிக்கக்கூடிய உரை யாரது அப்படின்னா வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரை தான். அவர் வந்து 6 பகுதிகளாக அந்த உரையை வந்து பண்ணியிருப்பார். அந்த உரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கண குறிப்புகள், நய உரைகள் மற்றும் ஒப்புமை பகுதிகளை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பார். அடுத்து சிற்றலக்கியத்திலிருந்து வருவினா முத்தப்பருவத்திற்கு உரிய மாதம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பிள்ளைத்தமிழில் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி. பிள்ளைத்தமிழில் வந்து ஒரு 10 பருவங்கள் பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பருவம் முத்தப்பருவம். அந்த முத்தப்பருவம் வந்து எந்த மாதத்துக்கு உரியது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 7ஆம் மாதமா, 9ஆம் மாதமா, 11ஆவது மாதமா, 13ஆவது மாதமானு கேட்டிருக்காங்க. இதுக்கு விளக்கத்தை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். பிள்ளைக்கவி அப்படிங்கிறது வந்து பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லப்படுது. கடவுளையோ அரசனையோ தலைவனையோ குழந்தையாக பாவித்து 10 பருவங்களாக பாடுறது. கடவுளாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம். அவங்கள வந்து குழந்தையாக பாவித்து பாடுவது தான் பிள்ளைத்தமிழ். இதில் வந்து காப்பு பருவம் வந்து 3ஆவது மாதத்தில் பாடப்படுது. செங்கீரை பருவம் வந்து 5ஆம் மாதம். தாளப்பருவம் வந்து அதாவது தாலாட்டு பருவம் வந்து 7ஆம் மாதம். சப்பானி பருவம் 9ஆவது மாதம். முத்தப்பருவம் 11ஆம் மாதம். இந்த வினா தான் நமக்கு கேட்டிருக்காங்க. முத்தப்பருவம் வந்து 11ஆவது மாதம். வருகை பருவம் அப்படிங்கிறது வந்து 13ஆவது மாதம். அம்பளி பருவம் அப்படிங்கிறது 15ஆம் மாதம். அதாவது நிலாவை காமிச்சு இது சொல்லுவாங்க, அது வந்து 15ஆம் மாதம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்பான் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் பிரிச்சிடுறாங்க. 7 வந்து பொது, 8, 9, 10 வந்து 2 பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து சிற்றில், சிறுபறை, சிறுதே. பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து நீராடல், அம்மானை, ஊசல். இது வந்து 17, 19, 21 இந்த மாதங்களில் வந்து பாடப்படுது. ஓகேங்களா, இப்போ நமக்கு கேட்டிருந்தது வந்து முத்தப்பருவம். முத்தப்பருவம் வந்து நமக்கு தெரியும் 11ஆம் மாதத்தில் வந்து பாடுறாங்க. இப்போ விடை வந்து 11ஆவது மாதம். அடுத்து தண்டலையர் சதகம் அப்படிங்கிறத சதகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். சதகம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கட்டளை கலித்துறை, இல்லை அப்படின்னா விருத்தப்பா. இதில் வந்து 100 பாடல்கள் வந்து வச்சு பாடக்கூடிய ஒரு சிற்றலக்கிய வகை நூல் தான் சதகம். இதில் வந்து தண்டலையார் சதகம் அப்படிங்கிறோட ஆசிரியர் யார் அப்படின்னா படிக்காசு புலவர். இந்த தண்டலையார் சதகம் வந்து என்ன அப்படின்னா திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருத்தண்டலை நீநெறி அப்படிங்கிற அந்த தலம், அங்கே இருக்கிற தண்டலையர் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானோட பேர் தான் தண்டலையர். அவர் மீது பாடப்பட்டது தான் இந்த தண்டலையர் சதகம். ஒவ்வொரு பாடலோட இறுதியிலே ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பது இந்த நூலோட தனிச்சிறப்பு. அதாவது இந்த இதில் வந்து ஒவ்வொரு பழமொழியும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பு. இதை கூட ஒரு வினாவாக அடுத்த முறை கேட்கலாம். ஆனால் இதற்கு வந்து பழமொழி விளக்கம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அதாவது தண்டலையர் சதகத்துக்கு வந்து பழமொழி விளக்கம் அப்படின்னு இன்னொரு பெயரும் சிறப்பு பெயரும் இருக்குது. அடுத்து ராசிபுரம் பெரிய விநாயகர் 20 இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த ராசிபுரம் அப்படிங்கிறது வந்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த ராசிபுரத்தில் இருக்கிற பெரிய விநாயகர் பருவத பாடினது யாருன்னு கேட்குறாங்க. பொன்னுசாமி செட்டியாரா, சோமசுந்தர தேசிகரா, பின்னத்தூர் நாராயணனா, மணிவாசக குணலாயா அடிகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா 20 இது வந்து 10 வெண்பாக்களையும் 10 ஆசிரியப்பாக்களையும், முதல்ல வெண்பா அடுத்த ஆசிரியப்பாக்களையும் கொண்டு 20 பாடல்களால் பாடுவது. அதாவது அது 10 பாடல், இது 10 பாடல் அப்படின்னு பாடப்படக்கூடியது அந்தாதி வகையில் அமைந்திருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ராசிபுரம் பெரிய விநாயகர் 20 ஆசிரியர் யார் அப்படின்னா
மு. பொன்னுசாமி செட்டியார். இவர் வந்து அதே பகுதி, அதே ராசிபுர பகுதியைச் சேர்ந்த ஒரு தமிழறிஞர் மற்றும் ஒரு ஆன்மீக பற்றாளராக இவர் இருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டில் இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையும் சொன்ன மாதிரி ஒரு கைடன்ஸும் சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நம்ம இடியம் அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடியம் அகாடமியிலிருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடியம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே நடக்கும். 8:30லேருந்து 9:30 வரைக்கும் நடக்கும். நம்ம தமிழ் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் பற்றியுமே படிக்க போகிறோம். பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்து இக்கால இலக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்து தமிழக வரலாறு, பண்பாடு, திறனாய்வு, இலக்கணங்கள், அப்புறம் தமிழும் பிற துறைகள் அப்படின்னு எல்லா பற்றியுமே பார்க்க போகிறோம். லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வரப்போகிற இந்த ஜூன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு, அந்த ஒரு எய்ம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.